இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஹெல்தியான வடை ரெசிபி பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல 200 கிராம் அளவுக்கு ஊற வச்ச மூங் தால் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை தண்ணி இல்லாமல் 90% வரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் போதும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே ஜாரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 4லேருந்து 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதையும் கூட தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பயிரில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கிற பாசிப்பயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நார்மலான வடை சைஸ்க்கு தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே. இப்போது இது நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும். அடிக்கடி வந்துட்டு திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 சைடும் வந்துட்டு ஈவனாக வேகும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய வாழைப்பூ வடை ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.